ஓம் கம் கணபதாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சங்கரர் சரிதம் தொடங்குகிறது. குருவை தேடி ஆதிசங்கரின் பயணம். மானசீகமாக துறவு பூண்ட சங்கரன் தன் உண்மையான குருவை தேடி போக விரும்பினார். மட்டுமல்லாது துறவி கொண்ட பின் இல்லத்தை துறந்து தானே ஆக வேண்டும். தன் மகன் தன்னை விட்டு போய்விடுவான் என்ற உணர்ந்த தாய் ஆரியம்பாள் மிகவும் வருத்தமடைந்தாள். தன் ஒரே மகன் தன்னை பிரிந்து போய்விட்டால் கடைசி காலத்தில் தன்னை யார் கவனிப்பார்கள் என்ற எண்ணம் தாயின் மனதை வாட்டிக் கொண்டிருந்தது. இதை உணர்ந்த சங்கரர் தாய்க்கு ஆறுதலாக, அம்மா, உன் இறுதி காலத்தில் அந்த சர்வேஸ்வரனை துதி, நான் எங்கிருந்தாலும் இங்கு வந்து விடுவேன் என்று கூறினார் சங்கரர். பயணத்தை சங்கரர் தொடங்கினார். தாய்க்கு இவ்விதம் உறுதியளித்துவிட்டு சங்கரர் காலடியை தொடர்ந்து புறப்பட தயாராகிவிட்டார். அன்றிரவு சங்கரரின் குரு தேவதை குலதேவதையான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர் கனவில் தோன்றி கூறினார், என்னை இப்படி விட்டுவிட்டு தொலைதூரம் செல்கிறாயே, என்னை உரிய இடத்தில் இருத்தி செல்வதுதானே உசிதம். ஆம், நதியின் கதி மாறிய போது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயம் மறுகரையில் ஆகிவிட்டிருந்தது. சங்கரரின் இல்லத்தருகிலே இப்போது இருக்கும் இடத்தில் காலடி கண்ணனை பிரதிஷ்டை செய்தது சங்கரன்தான் என்பதற்கு இதைவிட வேறு சான்று எதுவும் வேண்டாம். தன் குலதேவதைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை செய்து முடித்துவிட்டு சங்கரர் குருவை தேடி பாரதத்தின் வடக்கு திசையை நோக்கி செல்லலானார். முந்தைய காலத்தில் வேதமே மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருந்தது. அந்த வேதம் குருகுலத்தில் தக்கதொரு குருவால் சீடர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. குரு சீடர் பரம்பரை தொடர தொடர அவை ஒவ்வொரு சந்ததியருக்கும் போய் சேர்ந்தது. உலகின் முதல் குரு சதாசிவனே. சதாசிவனான அந்த சர்வேஸ்வரன் தான் உருவாக்கிய ஆன்ம ஞானத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரிவிக்க ஸ்ரீமன் நாராயணன் அவற்றை பிரம்மாவுக்கு போதித்தார். பிரம்மா அந்த வேத கருத்துக்களை வசிஷ்டர், பரசர், வியாசர், சுகர் ஆகியோருக்கு வழங்கினார். பிரம்மாவிடமிருந்து ஆத்ம ஞானத்தை நேரடியாக கற்ற நால்வரில் ஒருவரான வியாசர் கல்வியில் கரை கண்டார். இந்தியாவில் அன்றைய காலகட்டத்தில் வேதங்கள் பல்வேறு விதமாக பரவி கிடந்தன. அந்த வேதங்களை வியாசர் தொகுத்து அவற்றை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்களாக தொகுத்து கொடுத்தார். அது மட்டுமின்றி வேதங்கள் சொன்ன கருத்துக்களை மக்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்பினார். வேதத்தின் சூத்திரங்களே பொருள் புரிந்து கொள்ள மிகவும் கடுமையானவை. எனவேதான் அந்த வேதங்களின் உட்கருத்தானது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அவைகளை பல கிளைகள் கதைகளில் புகுத்தி அவற்றை தொகுத்து மகாபாரதம் என்ற நூலாக தந்தார். வியாசர் இல்லை என்றால் நம் பாரதத்தின் இதிகாசங்களில் ஒன்றாக கருதப்படும் மகாபாரதம் நமக்கு கிடைத்திருக்காது. வியாச முனிவரின் வழித்தோன்றல்களில் ஒருவர் கௌடபாதர். அவரது சீடனே கோவிந்த பாதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சங்கரர் சரிதம் தொடங்கும்.